மேலே ஏறி வர்றோம் அட ஒதுங்கி நில்லு. இப்படி நம்ம இந்தியா கெத்தா சொல்ற மாதிரி தான் ஒரு முக்கியமான பட்டியல்ல ஜப்பானை பின்னுக்கு தள்ளி நம்ம 3வது இடத்த பிடிச்சிருக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல அது என்ன பட்டியல் அப்படின்றத பார்க்க போறோம். ஆஸ்திரேலியாவை மையமா வச்சு லோவி இன்ஸ்டிடியூட் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்காங்கங்க. இந்த நிறுவனம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருஷம் வருஷம் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள 27 நாடுகளுக்கு மத்தியில ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு புள்ளியை கொடுத்து அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸ் வெளியிடுவாங்க. அந்த இண்டெக்ஸை தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரு புள்ளிப்பட்டியலை நடந்திருக்க அதிசயம் என்ன அப்படின்னா நம்ம இந்தியா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி 3வது இடத்த பிடிச்சிருக்காங்க. இது தாங்க ரொம்ப ஆச்சரியமா வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் எதை உணர்த்துது அப்படின்னா ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியா ஒரு சக்தி வாய்ந்த வலிமையான நாடா மாறிட்டு வருது அப்படின்றது மட்டும் கிளீனா உணர்த்துதுங்க. ஏன்னா போன வருஷமும் இந்த ஒரு பட்டியலை வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஒரு பட்டியல்ல ஜப்பான் தான் 3வது இடத்துல இருந்தாங்க. ஆனா இப்ப ஜப்பானை பின்னுக்கு தள்ளி நம்ம இந்தியா 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படின்னா இது உண்மையிலே நம்ம இந்தியா பெருமைப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு பட்டியல்ல ஃபர்ஸ்ட் இடத்துல அமெரிக்காவும் செகண்ட் இடத்துல சைனாவும் இருக்காங்க. இதே மாதிரியே நம்ம இந்தியாவோட பொருளாதாரம் எல்லாம் நல்லா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் அடுத்து செகண்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்னோடனே ஒரு சில பேர் கேட்கலாம், ஏப்பா இது மாதிரி புள்ளிப்பட்டியல்ல நிறைய இடத்துல இந்தியா மற்ற நாடுகளை பின்னுக்கு தள்ளிட்டு தான் இருக்காங்க, இது என்ன பெரிய விஷயமான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே இது ஒரு பெரிய விஷயம் தாங்க. ஏன்னா இந்த இண்டெக்ஸை எப்படி வெளியிடுவாங்கன்னா ஒவ்வொரு நாடுக்கும் ஒரு புள்ளிகள் கொடுப்பாங்க. இந்த புள்ளிகள் எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னா அந்த நாட்டோட பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கு, அந்த நாட்டோட இராணுவ திறமை எப்படி இருக்கு அப்படின்னு இதெல்லாம் பேஸ் பண்ணி தாங்க ஒவ்வொரு நாடுக்கும் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த வகையில் நம்ம இந்தியாவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப நல்லாவே வேகமாக வளர்ந்துருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கிறனால இன்னுமே இந்தியாவோட வளர்ச்சி பாதை அப்படின்றது அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இதை கேட்கும்போது நமக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் நம்ம இந்தியா எக்கச்சக்கமான விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணாங்க. ஒரு சில பேர் என்ன மாதிரிலாம் விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா பார்த்து பாருங்க, போச்சு போச்சு இந்தியாவோட பொருளாதாரம் படுத்துக்குச்சு, கொரோனா காலகட்டத்தில் இப்படி ஆகி போச்சு, இனிமேல் இந்தியானால எந்திரிச்சு வரவே முடியாதுன்னு இஷ்டத்துக்கு பேசினாங்க. ஆனால் அப்போவே ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் சொன்னாங்க, கொரோனா காலகட்டத்தில் பொருளாதாரம் அப்படின்றது இப்படி தான் இருக்கும், கோவிடுக்கு அப்புறம் நம்ம இந்தியா வி ஷேப்டு ரெக்கவரியை பார்க்கும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்தினால நம்ம நம்பாமல் இந்தியா அகல பாதாளத்துக்கு போக போகுது, மோசமாக போக போகுதுன்னு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் நிறைய வளர்ச்சியை சந்திச்சிருக்குங்க. இவ்வளவு ஏன் நம்மளை ஆண்ட இங்கிலாந்தையே பின்னுக்கு தள்ளி நம்ம இந்தியா உலகத்திலே 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கோம்னா பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம இந்தியாவோட எக்கனாமி அப்படின்றது எவ்வளோ சூப்பராக போய்கிட்டு இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறவங்க மூஞ்சிலாம் கரிய பூசுகிற மாதிரி தான் இந்தியா அடுத்தடுத்த சாதனைகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் தொடர்ந்து இந்தியா இதே மாதிரி சாதனைகளை படைக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு புள்ளிப்பட்டியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.